உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இன்றைக்கும் இந்த கண்மணி கேள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க கேட்போமா? லூக்கா 6:40 சொல்லப்பட்டிருக்கு, தேறினவன் எவனும் தன் குருவை போலவே இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைக்கும் வாலிப பிரயாரத்தில் இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை ஏதோ ஒரு வகையில் செய்து கொண்டு இருக்கலாம். அது சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், இல்லை வாலிபர் ஊழியமாக இருக்கலாம். இப்படி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவருடைய ஊழியத்தை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். அப்போ சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஊழியத்தை இன்னும் எப்படி முழு அர்ப்பணிப்போட நான் செய்யறது, இன்னும் இந்த பிரச்சனை நான் எப்படி முழுசா ஹேண்டில் பண்றதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்க கவலையோட இருக்கலாம். இப்பயும் கூட ஒரு குரு ஒரு சீஷனுக்கும் இடையே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு குரு தன்னோட சீஷரை ஒரு மாபெரும் போருக்காக தயார் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப குரு தன்னோட சீஷர்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு பயிற்சியை கொடுத்தாராம். எப்படின்னா, காலையில வேகமா எந்திக்க வைக்கிறது, ரொம்ப கனமான ஆயுதத்தை சுமக்க வைக்கிறது, அப்புறம் பசிலையும் தாகத்திலையும் காடுகள்ல ஓட வைக்கிறது, இப்படி சொல்லி ரொம்ப கடினமான ஒரு பயிற்சியை கொடுத்தாராம். அப்ப சீஷர்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப சவாலா இருக்கிறனால அவங்க மனதுல நினைச்சாங்களாம், இந்த குருவுக்கு நம்ம மேல அன்பே இல்லை போல, ஒரு அடிமையை போல நம்மள நடத்துறாரே அப்படின்னு சொல்லி தவறாக புரிந்து கொண்டாங்களாம். ஆனாலும் குரு இவங்க காடுகள்ல கடினமான பயிற்சி எடுக்கிறப்ப தூரத்துல நின்று இமைக்காம பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அப்ப அவர் மனசுக்குள்ள நினைப்பாராம், இந்த கடினமான பயிற்சியை நான் கொடுக்கலன்னு சொன்னா நாளைக்கு எதிரியுடைய கைகள்ல இவங்க மடிந்து போயிருவாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை அவர் மறைத்துக் கொள்வாராங்க. அப்புறம் சீஷர்களுக்கு குரு இன்னொரு ஆலோசனையும் கொடுத்தாராம். ஆயுதத்தை விட முதல்ல உங்களுடைய மனதை பலப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாராம். அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசாம இருங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனா அப்பயும் சீஷர்கள் அவரை தவறா புரிந்து கொண்டாராம். குரு நம்மளை இன்னும் சிறுமப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சீஷர்கள் தவறாக புரிந்து கொண்டாங்களாங்க. ஆனா குரு அதை எதற்காக அப்படி சொல்லியிருப்பாருன்னு சொன்னா, போர்க்களத்துல ஒரு ஆயுதம் தன்னை தாக்க வர்றதுக்கு முன்பாக ஏளனமான வார்த்தைகளால இவங்க சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் குரு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா சீஷர்கள் அதை தவறாக புரிந்து கொள்வாங்க. ஆனாலும் குரு இது எதையுமே கன்சிடர் பண்ணாம தொடர்ந்து தன்னோட சீஷர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருந்தாராம். அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். எப்படின்னா, மரணத்தை தாண்டி எப்படி பிழைக்கணும் அப்படின்றதையும், ஏளனமான வார்த்தைகள் வர்றப்ப எப்படி சோர்ந்து போகாம நிக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தாராம். அப்ப ஒரு நாள் திடீர்னு எதிரி நாட்டினர் எல்லாருமே இந்த நாட்டை படையெடுத்து வந்தாங்களாம். அப்ப சீஷர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போனாங்களாம். அந்த யுத்தம் ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப சவாலாகவும் இருந்துச்சாங்க. ஆனா முடிவுல சீஷர்கள் எல்லாருமே அந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டாங்களாம். அப்பதான் சீஷர்கள் உணர்ந்தாங்களாம், குரு நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரு அப்படின்றத. ஏன்னா அன்னைக்கு குரு கொடுத்த அந்த பசிலையும் தாகத்திலையும் கொடுத்த அந்த கடினமான பயிற்சி தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு குரு கற்றுக் கொடுத்த அந்த நிதானம் தான் இன்னைக்கு எதிரியுடைய ஆயுதத்தை நம்மளால வீழ்த்த முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்களாம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்களாம், யுத்தத்துல ஜெயிச்சோன்னே வேகமா போய் குருவை சந்திச்சாங்களாம். நாங்க யுத்தத்துல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அது மட்டும் கிடையாது, எங்களை உருவாக்குறதுக்காக தான் நீங்க இப்படி ஒரு கடினமான ஒரு பயிற்சியை கொடுத்தீங்க அப்படின்றத நாங்க புரிந்து கொண்டோம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து குரு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாங்க. இதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு குருவா இருக்கிறது யாரு? ஏசப்பா தான். அப்ப ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்கிற பயிற்சி அப்படின்றது ரொம்ப சாதாரணமாலாம் இருக்காதுங்க, ரொம்ப கடினமான பயிற்சியா தான் இருக்கும். வேதாகமத்துல கூட ஏசப்பா தன்னோட சீஷர்களை கிராமத்துக்குள்ள 2 பேராக அனுப்புவாரு. எதற்காக அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்தோட சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்காகவும் தன்னோட சீஷர்களை 2 பேராக கிராமத்துக்குள்ள அனுப்புவாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு 5 ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போடுவாருங்க. அதுல முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுவாரு, உலகத்தை சார்ந்து வாழாம தேவனை சார்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்னன்னா, நீங்க ஊழியத்திற்கு போறப்ப பொன்னையோ வெள்ளியையோ 1 ரூபாய் காசை கூட நீங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாரு. அது மட்டும் கிடையாது, நார்மலா நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸையோ இல்ல எக்ஸ்ட்ரா செப்பலோ இல்ல பாதுகாப்புக்கு தடியோ எதையுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அப்ப சீஷர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன்னா அவங்களும் நம்மளை போல ஒரு நார்மலான மனுஷங்க மாதிரி தானே. இதற்கு முன்பாக நம்ம வேதாகம
வேதாகமத்துல அவங்கள பத்தி நம்ம தியானிச்சா தெரியும், சீஷர்களுக்கும் பலவீனம் இருக்கும். அதாவது அவங்களுக்கும் கோபம், பயம், பதட்டம் எல்லாமே இருந்திருக்குங்க. அப்ப ஆண்டவர் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷனை போடுறப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ, முன்பின் தெரியாத கிராமம், கையில காசு கூட இல்லைன்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், தடி இல்லைன்னா ஒருவேளை வழிப்பறியர்கள் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பதட்டம் தான் வந்திருக்கும். ஆனா ஏசப்பா அந்த இடத்துல சீஷர்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு. வேலைக்காரன் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க தேவனுடைய வேலையை செய்யறப்ப அவர் உங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்வார் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாருங்க. அப்போ தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னா நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏசப்பா அதை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதற்கான வழியையும் சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதாவது சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க ஒரு பட்டணத்துக்கோ கிராமத்துக்கோ போகிறப்ப அங்க தகுதியான ஆள் யாருன்னு பார்த்து அவங்களுடைய வீட்டுல விசாரிச்சு நீங்க தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அந்த தகுதியான ஆள் ஊழியத்தை நேசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஊழியத்தை வரவேற்கிறவங்களா இருக்கலாங்க. அப்ப சீஷர்களுடைய வேலை என்ன? தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த நபர் யாருன்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கிறது மட்டும்தாங்க அவங்களுடைய வேலை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஜமானர் வந்து வெளியூர்ல தங்கியிருக்கிறாரு. அவர் தன்னோட சொந்த ஊர்ல தன்னோட வீடு கட்டுமானத்திற்காக சில வேலையாட்களை அவர் அமர்த்தி இருக்கிறாரு. அப்ப அந்த வேலையாட்களுக்கு தேவையான பணத்தையும் ஆகாரத்தையும் அதே ஊர்ல ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுத்து வைத்திருக்கிறாருங்க. அப்ப அந்த வேலையால் என்ன பண்ணுவாங்க, தன்னோட வேலை முடிஞ்சோனையுமே தன்னோட எஜமான் கிட்ட சொன்னோன்னே எஜமான் சொன்ன நபர் யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல விசாரிச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இப்படி ஒரு உலக பிரகாரமான ஒரு எஜமானே தன்னோட வேலைக்காரரை போஷிக்கிறப்ப பரலோக எஜமானுடைய வேலையை செய்யற உங்களை ஆண்டவர் போஷிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஏசப்பா அந்த இடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்ப சீஷர்கள் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உலகத்தை சார்ந்து இல்லாம தேவனை சார்ந்து இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. நீங்க ஊழியத்துல அவமானங்களையும் நிந்தைகளையும் சகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போகும்போது எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்க வார்த்தையை கேட்காத பட்டணத்தை விட்டு நீங்க வெளியேறும் போது உங்க கால்கள்ல படிந்த தூசியை உதறி விட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப சீஷர்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவங்க நம்மளை போலவே நார்மலா ரத்தமும் சதையுள்ள மனுஷங்க தானே. அப்ப நம்மளே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்மளுடைய வார்த்தையை மதிக்க மாட்டாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு பயம் தான் வரும். ஏன்னா அவங்க நினைப்பாங்க, நம்ம ஒன்றும் சிறந்த பேச்சாளர் கிடையாது, சாதாரண மீன் பிடிக்கிறவங்க தான். அப்ப இந்த வார்த்தையை கேட்கிறப்ப ஒருவேளை அவங்க நினைச்சிருந்திருக்கலாம், நம்ம இந்த ஊழியத்துல ஒருவேளை நம்ம தோல்வி அடைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுடைய வேலை விதைக்கிறது தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு. நீங்க போகிறப்ப உங்களையும் உங்களுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்தையோ கிராமத்தை விட்டு நீங்க புறப்படும் போது உங்க கால்கள்ல படிந்த தூசியை உதறி விட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த பாரத்தை உங்க இருதயத்திலே வச்சிருக்காம தூசியை போல உதறி விட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப என் கூட எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய எஜமான் வந்து தன்னோட வீட்டுல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனை அழைத்து தன்னோட வீட்டு விசேஷத்திற்காக சுற்றி இருக்கிற கிராமத்துல உள்ள மனுஷங்க எல்லாருக்குமே ஒரு பத்திரிகையை வச்சுட்டு வர சொல்றாரு. அப்ப அந்த வேலையால் அந்த பத்திரிகையை வாங்கி கொண்டு ரொம்ப சந்தோஷமா போய் ஒவ்வொரு வீட்லயும் வைக்கிறாரு. அப்ப அங்க பிடிக்காத சில நபர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவரை ரொம்ப காயப்படுத்தி அந்த பத்திரிகையை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. ஒருவேளை அந்த நபர் இவங்க என்ன காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தா அது நியாயமா இருக்குமா, இல்ல அது புத்திசாலித்தனமா இருக்குமா? சிந்திச்சு பாருங்களேன். அப்ப அந்த இடத்துல அந்த வேலை தன் எஜமானர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர் நினைச்சு பார்க்கணுங்க. இந்த அவமானம் எனக்கு வந்தது இல்ல, என்னுடைய எஜமானுடைய அன்பான அழைப்புதலை இவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி தூசியை போல உதறி விட்டு அடுத்த வீட்டை நோக்கி சந்தோஷமா பயணிப்பாரு. அதுதான் ஆண்டவரும் சொல்றாரு, தூசியை போல உதறி விடணும். ஏன்னா அந்த தூசி வந்து சாட்சி சொல்லுமா. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, மார்க்கு 6:11 அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழ் படிந்த தூசியை உதறி போட்டு அந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள். அப்ப அந்த தூசி பரலோக நீதிமன்றத்துல ஒரு சாட்சியா நிற்குமாங்க. ஆண்டவரே, உம்முடைய சீஷர்கள் உம்முடைய வார்த்தையை சொல்ல வந்தப்ப இந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த தூசி வந்து சாட்சி சொல்லுமா. இன்றைக்கும் கூடிய ஊழிய பாதையில நீங்க நடக்கிறப்ப மனுஷங்களுடைய நிராகரிப்புனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது, லெக்கை நோக்கி பயணிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. அப்படி நீங்க ஊழியத்தை உண்மையா செய்யும் போது ஆண்டவர் மற்ற காரியங்களை தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அதை மட்டும் சொன்னாரான்னு கேட்டா கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வார்த்தையை கேட்காத பட்டணங்களுக்கு என்ன நேரிடும் அப்படின்னு சொன்னா, சோதம் கொமராவை விட பயங்கரமான காரியங்கள் நேரிடும் அப்படின்னு சொல்லி அதை எச்சரிக்கிறாரு ஏசப்பா வந்து. அதனாலதான் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஊழிய பாதையில வருகிற அவமானங்களையும் நிந்தைகளையும் நீங்க சகிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏசப்பா மூணாவதா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்னன்னா, சீஷர்களுக்கு நீங்க விவேகமாவும் கபடற்ற குணமும் உங்களுக்கு இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை ஓநாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதாவது ஓநாய் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு சாதுவான ஒரு ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போலதான சுவிசேஷ ஊழியம். அப்ப அந்த அளவுக்கு உங்களை சுற்றி மோசமான மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்றத ஏசப்பா சொல்றாரு. அதாவது நான் உங்களை அனுப்புகிற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு.
அப்ப இந்த வார்த்தையை கேட்கிறப்ப சீஷர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க ஆண்டவரோடு பயணிச்சப்ப ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்தப்ப அவங்க அதை பார்த்திருக்கிறாங்க. அதே சமயம் மனுஷனுடைய எதிர்ப்புகளையும் அவங்க பார்த்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றப்ப அவங்களுக்கு நிச்சயமா பயம் தான் வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. நீங்க அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத ஏசப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருங்க. பாம்பை போல வினாவாவும் புறாவை போல கபடற்ற குணமும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அதாவது பாம்பு போல வினாவ அப்படின்னு சொன்னா தீமையிலிருந்து தப்பிக்கக்கூடிய புத்திசாலித்தனமும், புறாவை போல கபடற்ற குணம்னு சொன்னா தீமை செய்யாத தூய இருதயமும் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்ப இந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்ப அந்த 2 காரியத்தை நம்ம விளக்கமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாம்பை போல வினாவா அப்படின்னு சொன்னா பாம்புக்கு வெளிப்பிரகாரமான காதுகள் கிடையாதுங்க. அது தரையில ஊர்ந்து போறப்ப ஒரு சின்ன அசைவை கூட அதால உணர முடியும். அப்ப தூரத்துல மனுஷங்களோ இல்ல ஆபத்தான விலங்குகளோ தூரத்துல வரும்போதே அது என்ன பண்ணுனா தன்னுடைய உணர்வுகள்னால அதை உணர்ந்து கொள்ளுமா. அப்ப என்ன பண்ணுனா உடனே சண்டைக்கு போகாது, முதல்ல தன்னை மறைத்து கொள்ள ட்ரை பண்ணுவாங்க. அங்க இருக்கிற புதருக்குள்ளேயோ இல்ல ஏதாவது ஒரு பாறைக்குள்ளேயோ தன்னை மறைத்து கொள்ளுமா. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைங்களா இருக்கிற நீங்க பிசாசு கொண்டு வருகிற பாவமா இருக்கலாம், சோதனையா இருக்கலாம். ஆனா தூரத்துல வரும்போதே அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆவிக்குரிய உணர்வுள்ள பிள்ளைங்களா நீங்க இருக்கணும்னு சொல்லி தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 22:3 விவேகியானவன் தீங்கை கண்டு மறைந்து கொள்கிறான். அப்ப நம்ம பாவத்திற்கு எதிர்த்து நிக்காம பாவத்துக்கு விலகி ஓடுகிற பாம்பை போல வினா உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இப்போ நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, பாம்பை நிறைய பேர் அடிக்க போறப்ப என்ன பண்ணுவாங்க, தலையிலே அடிப்பாங்க. ஏன்னு தெரியுமா? அதனுடைய ஜீவன் தலையில இருக்கு. அப்ப அந்த பாம்பு என்ன பண்ணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். மற்ற இடங்கள்ல அடித்தா கூட அந்த பாம்பு தன்னோட வலியை தாங்கிக் கொள்ளும். ஆனா தலையில அடிச்சா அதனால வலியை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அந்த இடத்துல அது மரித்து போயிடும். அப்ப அது என்ன பண்ணும்னா ஆபத்து வர்றப்ப அது தன் உடம்புக்குள்ள சுத்தி தன் தலையை மறைத்து கொள்ளும். இன்னைக்கும் வாலிப பிரயாரத்துல இருக்கிற நீங்க பிசாசின் கிரியைகளுக்கு உங்க சிந்தனையில இடம் கொடுக்க கூடாது. அப்ப சிந்தனை கரைப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் கரைப்பட்டுருங்க. அப்ப என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சிந்தை ஆண்டோடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கணும். அப்ப ரட்சிப்பின் தலைக்கவசத்தை அணிந்த பிள்ளைங்களா இருக்கணுங்க. அதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா பாம்பு போல வினா உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. 2வது காரியம் என்னன்னா புறாவை போல கபடற்ற குணம் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. அதாவது புறாவை பார்த்தீங்கன்னா மற்ற பறவைங்களை ஏமாற்றாது. அது மற்ற பறவைங்கள் கூட போய் சண்டை போடாது. அது இயல்பான குணம் என்னன்னா அது தன்னோட வழியில சமாதானமா வாழக்கூடிய ஒரு பறவை. இன்னைக்கும் வாலிப பிரயாரத்துல இருக்கிற நீங்க யாரையும் ஏமாற்றாம மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு தூய இருதயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை உங்க சுயநலத்திற்காகவோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்து காமிக்கணும் அப்படின்றதுக்காகவோ என்ன பண்ணக்கூடாது, மத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், மற்றவங்க எனக்கு தீமை அழைக்கிறாங்க, அப்ப நான் என்ன பண்றது? அதற்காக தீமையினால நம்ம ஜெயிக்க கூடாதுங்க. அந்த தீமையை நன்மையினால ஜெயிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா புறாவை போல கபடற்ற குணம் நம்மளுக்கு வேணுங்க. இதைதான் ஆண்டவர் சீஷர்களுக்கும் சொல்றாரு. ஊழியத்துக்குள்ள போறப்ப பாம்பை போல வினாவாவும் இருக்கணும், புறாவை போல கபடற்ற குணமும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 4வதா ஆண்டவர் போட்ட ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் என்னன்னா, நீங்க மனுஷனுக்கு பயப்படாம தேவனுக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது ஆத்மாவை கொல்ல வல்லமையற்று சரீரத்தை மட்டும் கொல்லுகிற மனுஷனுக்கு பயப்படாம தேவனுக்கு பயந்து நடங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீஷர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கலாம்? ஒருவேளை இந்த ஊழியத்துல மரணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பதட்டம் தாங்க அந்த இடத்துல வந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. ஒருவேளை நீங்க அதிகாரிகள் கையில நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமா பேசுவாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது சரீரத்தை கொல்றவங்களுக்கு நீங்க பயப்படாம உங்க ஆத்மா மேல அதிகாரமா இருக்கிற தேவனுக்கு பயப்படுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னும் உங்களுக்கு புரியும்படியா அவர் அடைக்கலான் குருவியோட உவமையை பத்தி ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்றாருங்க. அதாவது அந்த காலத்துல சந்தையில ரொம்ப மலிவான விலையில விற்கப்படுகிறது தான் இந்த அடைக்கலான் குருவி. அப்ப அவ்வளவு அற்பமா எண்ணப்படுகிற அந்த அடைக்கலான் குருவி கூட ஆண்டுடைய சித்தம் இல்லாம ஒன்று கூட தலையில விழுந்து மரித்து போகாதான். அப்ப ஆண்டுடைய கனமான ஊழியத்தை செய்யற உங்களை மனுஷங்க அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட ஆண்டுடைய சித்தம் இல்லாம கீழே விழுகாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்றத ஏசப்பா உங்களுக்கு சொல்றாரு. அதனால நீங்க மனுஷனுக்கு பயப்படாம தேவனுக்கு பயந்து நடக்கணும் அப்படின்றத சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு 5வதா ஒரு கண்டிஷன் போட்டாரு. என்னன்னா நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப ஏசப்பா குடும்பத்தை வெறுக்க சொல்லல, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் அப்படின்ற வார்த்தையை தான் அங்க சொல்லப்பட்டிருக்குங்க. அப்ப ஏசப்பா நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கும் போது நம்ம குடும்ப நேசத்தை விட தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்றதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
கேட்கிறாரு. ஒருவேளை ஊழியத்துல அவமானமோ நிந்தையோ வர்றப்ப இது என்னுடைய குடும்பத்தை பாதிச்சிருமோ, இல்ல நான் இங்க நின்றானா என்னை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஊழியத்தை விட்டு நம்ம பின்வாங்கிடக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஒருவேளை நீங்க சிலுவையை மறுதலிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாத்திரவானா இருக்க முடியாதுங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 10:34 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். அப்ப பட்டயம் அப்படின்னா, பட்டயம்ன்றது தேவனுடைய வார்த்தையை குறிக்குதுங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 2 பாகமா பிரியும்ல, அதே போலதான் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போறப்ப அவனுடைய குணாதிசயங்கள் 2ஆக பிரியுங்க. ஒரு பழைய குணாதிசயம் இருக்கும், ஒரு புது குணாதிசயம் இருக்கும். பழைய குணாதிசயம் அப்படின்னு சொன்னா பாவம், சுயநலமான ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கும். இதே இது புதிய குணாதிசயம் அப்படின்னு சொன்னா பரிசுத்தம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஒரு நபர் இப்போ வெளியே போறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்க தவறான வழியிலேயோ இல்ல உலக பிரகாரமான காரியத்துல போறப்ப ஒருவேளை இந்த நபருக்குள்ள தேவனுடைய வார்த்தை பட்டயத்தை போல இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த உலக பிரகாரமான காரியத்தை விட்டு பிரிவாங்கங்க. அந்த பிரிவை தான் வேதம் வந்து பட்டயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பட்டயம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் தாங்க தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் சீஷர்கள் கிட்ட எதிர்பார்த்தார். அதாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு 5 கண்டிஷனை போட்டு கிராமத்துக்குள்ள 2 பேராக அனுப்புறாரு. அப்போ வெறும் கையோட அனுப்புனாரான்னு கேட்டா கிடையாது. அப்ப உலக பிரகாரமான காரியங்களை கையில கொடுத்திருக்காரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதிலும் மேலான வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிரப்பி சீஷர்களை அனுப்புனாருங்க. அப்ப அந்த சீஷர்கள் வந்து இப்ப உலக பிரகாரமா போர்க்களத்துல நிக்கிற ஒரு வீரன் வந்து தன்னோட ஆயுதத்தை எடுத்துக்கொள்ற மாதிரி மாம்ச பிரகாரமா அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப சீஷர்கள் அதை எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டாங்கங்க. அப்ப ஆண்டவர் இந்த 5 கண்டிஷன் போடுறதுக்கு முன்பாகவே சீஷர்களை ஆண்டவர் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிரப்புனாரு. அப்ப ஒருவேளை சீஷர்கள் நினைத்திருந்திருக்கலாம், இந்த கிராமத்துல நம்மள வரவேற்க போறாங்க போல அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அதற்கு அப்புறம் போட்ட அந்த 5 கண்டிஷனுமே அது அப்படியே தலைகீழாக மாறி இருக்கும். ஆனா ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன, நீங்க எந்த இடத்துல போகணும், நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், உங்களை சுற்றி என்ன காரியங்கள்லாம் நடக்குது, அதனுடைய விளைவு என்ன, எல்லாவற்றையுமே ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாங்க கிராமத்துக்கு அனுப்புனாரு. அப்ப இந்த நிகழ்வை பாக்குறப்ப ஒரு தகப்பன் வந்து தன்னோட பையனுக்கு சாலையோரமா இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப, தனியா அனுப்புறப்ப சில அன்பான ஆலோசனைகளை சொல்லுவார்ல. சாலையில போகும்போது ஓரமா போகணும்பா, யார்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாது, எந்த ஒரு சாக்லேட்டையும் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய நல்லதுக்காக அந்த தகப்பனார் சில ஆலோசனைகளை கொடுப்பார்ல. அதே போலதாங்க இங்க சீஷர்களுக்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுத்து கிராமத்துக்குள்ள அனுப்புனாரு. அப்போ சீஷர்கள் கிராமத்துக்குள்ள நுழையும் போதே ஒரு சாதாரண மனுஷங்களா நுழையலைங்க. அவங்களும் வல்லமையும் அதிகாரம் நிறைந்தவங்களா கிராமத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்தாங்க. அப்படி அவங்க ஊழியத்துக்குள்ள போகும்போது ஒரு நோக்கத்தோடு போனாங்க. அதாவது ஆண்டோடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஜனங்களை விடுதலையாக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப போய் ஆண்டோடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப வெறும் பேச்சு மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, 1 கொரிந்தியர் 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே நிறைந்திருக்கிறது. அதாவது வல்லமையால நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்ப பரலோக ராஜ்யத்தோட சுவிசேஷத்தை ஜனங்கள் கிட்ட அவங்க அறிவிக்கும் போது அங்க நிறைய அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கும். அப்ப அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருப்பாங்க. அப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்ப அதே போலவே அந்த ஊழியத்தின் பாதைகள்ல நிறைய கடுமையான சவால்களையும் அவங்க சந்திக்க நேரின்றிருக்கும். ஆனாலும் தேவனுடைய கிருபையில அதெல்லாம் சீஷர்கள் முடித்துட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வெற்றிகரமா திரும்பி வர்றாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்களை அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா சீஷர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிந்திச்சு பாருங்களேன், ஒருவேளை ஆண்டவர் சொன்ன ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா நிச்சயமா குறைவு இருந்திருக்கும். ஆனா அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சனாலதான் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, அந்த ஊழியத்துல கிடைத்த வெற்றி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஏசப்பா கிட்ட சொல்றாங்க. உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை ஏசப்பா ரொம்ப சந்தோஷமா தான் கேட்கிறாரு. ஆனாலும் பெருமையினால சீஷர்கள் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அன்பான ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, லூக்கா 10:20 ஆயினும் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்ப ஊழியத்துல கிடைக்கிற மகிமை வந்து தேவனுக்குரியதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி தங்களை தாழ்த்தணும் அப்படின்றத சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருங்க.
அப்போ இந்த காரியத்தெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வேதாகமத்துல எந்த வசனம் ஞாபகம் வருது? தேறினவன் எவனும் தன் குருவை போலவே இருப்பான்னு சொல்லி. அப்ப ஒரு முழுமையா பயிற்சி அடைந்த ஒரு சீஷன் யார போல இருப்பானா? குருவ போல இருப்பானாங்க. அப்ப ஏசப்பா எப்படி இந்த உலகத்துல தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சாரோ, அதே போல சீஷர்களும் தங்கள முழுமையாக அர்ப்பணிச்சாங்க. ஸோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், இந்த 5 கண்டிஷனும் ஒரு வேளை நான் என்னுடைய ஊழியத்துல நான் ஃபாலோ பண்ணிருவேன். ஆனா இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நான் எப்படி பெற்றுக்கொள்றது? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்க சந்தேகத்தோட இருக்கலாங்க. இல்லாட்டி இதை நான் எப்படி ப்ராக்டிக்கலா நான் எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லி கேள்வியோட இருக்கிறீங்களா? இப்போ அந்த அதிகாரம்னா என்னன்னா, வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்ப இயேசுன்ற நாமம் நம்மளுக்கு அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்குல. அப்ப அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தின் மூலமா நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி நம்ம விசுவாசித்து ஏசப்போட நாமத்தை பயன்படுத்தும் போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, மார்க் 16ல 17, 18 வசனங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்போ ஒரு போலீஸ்கார் ரோட்ல கையசைச்சா ஒரு பெரிய லாரி கூட நிற்கும். ஏன்னு தெரியுமா? அவருக்கு பின்பாக இருக்கிற அந்த அரசாங்கத்தோட அதிகாரத்துக்கு தான். அப்ப நம்மளும் இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்தும் போது வியாதிகளா இருக்கட்டும், பிசாசுகளா இருக்கட்டும், அது நமக்கு கிடையாது. நமக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமன்ற அதிகாரத்துக்கு பயந்து ஓட ஆரம்பிக்குங்க. அப்போ இயேசுன்ற நாமம் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? விசுவாசத்தோடு பயன்படுத்தணுங்க. அப்ப அதிகாரம் மட்டும் இருந்தா போதுமான்னு கேட்டா கிடையாது. வல்லமை தேவைங்க. அதை யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அந்த வல்லமை நமக்கு கிடைக்கும். எப்படின்னா, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமை அடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போ சீஷர்கள் இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல தங்களை மறைத்து கொண்டு ஒளிந்து கொண்டாங்க எல்லாருமே. ஆனா ஒரு பெந்தேகோஸ்தே நாள் அனுபவத்துல சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையினால நிரப்பப்படும் போது அவங்க வல்லமையா பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழங்கால் படிவிட்டு பரிசுத்த ஆவியானவரை என்னை வல்லமையினால நிரப்புங்கன்னு சொன்னா ஆவியானவர் உங்களை வல்லமையினால நிரப்புவாரு. அப்ப வல்லமையும் அதிகாரமும் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசம் என்கிற சாவியால தாங்க நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். அதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 17:20 உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம சும்மா வச்சிருக்க கூடாது. அதாவது விசுவாசத்துல வியாதியஸ்தர்கள் மேல கை வைக்கும் போது அது சுகமாகும். அப்ப விசுவாசத்தோடு கிராமத்துல போய் சுவிசேஷம் சொல்லும் போது அந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நமக்குள்ள இருக்கிற வல்லமைகளும் அதிகாரங்களும் கிரியை செய்ய ஆரம்பிக்குங்க. அப்போ சீஷர்கள் உலகத்தை சார்ந்துராம தேவனை சார்ந்து விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையும் அதிகாரமும் கிரியை செய்ய ஆரம்பிச்சுச்சுங்க. இதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஏசப்பா மேல விசுவாசத்தோட ஒரு அடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய ஊழியத்துல ஆண்டவர் வல்லமையும் கிரியையும் செய்ய ஆரம்பிப்பாரு. இப்பயும் கூட இந்த காரியங்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய ஜெப வேலை கொடுத்ததற்காக நன்றிப்பா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கிறீங்களோ அங்க நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன் எங்கள் மத்தியில நீங்க கடந்து வந்ததற்காக நன்றிப்பா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் உடைய கிருபைகளும் இறங்கட்டும் சுவாமி. அப்பா, உடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் உடைய கிருபையுள்ள கரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. அவங்க உலகத்தை சார்ந்து இல்லாம தேவனை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுங்க சுவாமி. அப்பா, ஊழியத்துல வருகிற அவமானங்களையும் நிந்தைகளையும் அப்பா தூசியை போல உதறி விடுவதற்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. அப்பா, உலகம் தருகிறமான பலத்தினால அல்லப்பா, உம்முடைய பலத்தினால அவங்களை இடை கட்டுங்க சுவாமி. அப்பா, பாம்பு போல வினா உள்ளவர்களா அவங்க மாற்றுங்க சுவாமி. அப்பா, பாவம் தூரத்துல வரும்போதே அதை இனம் கண்டுகொள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா. புறாவை போல ஒரு கபடற்ற ஒரு இருதயத்தை கொடுங்க சுவாமி. அப்பா, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஊழிய பாதையில அப்பா மனுஷனுக்கு பயப்படாம உமக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுங்க சுவாமி. எல்லா காரியத்திலும் அப்பா உமக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நீங்க கொடுத்ததற்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.